அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை, அரசு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அரசு வேலையை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. காலனா காசுனாலும் அது கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இப்போ அரசு காரக கிரகம் என்ன? சூரியன். ஒரு மனிதனுக்கு அரசு வேலை கிடைக்கணும்னா, ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படுகின்ற சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகமுமே பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாதிக்கப்படாம இருக்கிறதுனா இந்த 3 கிரகங்களும் 6, 8, 12ல போகக்கூடாது. திரிசூன்யத்தில போகக்கூடாது. நீசமாகக்கூடாது. அஸ்தமனம் ஆகக்கூடாது. பாதகத்தில இருக்கக்கூடாது. 0 டிகிரி அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடாது. மொத்தத்தில பாதகமில்லா, பாதிப்பில்லா சூரியன், செவ்வாய், குரு ஒரு ஜாதகத்தில இருந்தாலே, கண்டிப்பா இவர்களுக்கு அரசு வேலைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பா இந்த கிரகங்கள் அவங்க வீட்ட பார்த்தாங்கன்னா, தன் வீட்டை தானே பார்த்தாங்கன்னா, அந்த கிரகங்களுக்கு வலு அதிகம். அது மட்டும் இல்லாம, இந்த கிரகங்கள்ல எத்தன கிரகங்கள் ஆட்சியா இருக்கு, எத்தன கிரகங்கள் உச்சமா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். இப்ப இந்த 3 கிரகமே உச்சமா இருக்கு, ஆட்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சிறந்த அமைப்பு தான். இப்ப மேசத்தில சூரியன், செவ்வாய் இருந்து, கடகத்தில குரு இருந்தா, இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா கேந்திரத்தில குரு இருக்கார். அப்ப இந்த ஜாதகருக்கு அரசு சார்ந்த விஷயங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம பொதுவா எடுக்கலாம். ஆனா எல்லாருக்கும் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா, அதையும் நம்ம யோசிக்க வேண்டும். பொதுவா உபஜயஸ்தானங்கள்னு சொல்லப்படுகின்ற 3, 6, 10, 11 இந்த பாவங்கள்ல சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் சம்மந்தப்பட்டு இவர்கள் தசாபுத்தி நடக்கும் பொழுது, கண்டிப்பாக அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இந்த ஜாதகருக்கு வேலை வாய்ப்புகள் கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே வேணாம். அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல செவ்வாயும், சூரியனும் திக்பலம் பெறுகிறார்கள். அப்போ ஒரு ஜாதகத்தில திக்பலம் பெற்ற கிரகங்கள் இந்த ராஜ கிரகங்களாக இருப்பதுங்கிறது ஜாதகத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம, அந்த கிரகங்கள் சுயசாரத்தில் இருந்தால் அது ஸ்பெஷல் அமைப்பு. ஆக, அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களுக்கே நம்ம இத்தன பெராமீட்டர் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பா அரசு சார்ந்த விஷயங்கள்ல உயர் பதவின்னு ஒன்று இருக்கு, மிடில் பதவின்னு ஒன்று இருக்கு, லோ கிரேடு பதவின்னு ஒன்று இருக்கு. சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் இருக்கின்ற இடத்தை பொறுத்து, ஜாதகத்தில் வகிக்கின்ற தன்மையை பொறுத்து, பதிவுகளின் கிரேடு ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். திக்பலம் பெற்ற சூரியன், திக்பலம் பெற்ற செவ்வாய், திக்பலம் பெற்ற குரு, ஆட்சி பெற்ற சூரியன், ஆட்சி பெற்ற குரு, ஆட்சி பெற்ற செவ்வாய் இவர்களெல்லாம் ஒரு ஜாதகத்துல உச்ச பதவியை குறிக்கக்கூடிய அமைப்பு. பொதுவா 10ஆம் இடம்ங்கிறது உச்ச பதவி. அந்த 10ஆம் இடத்துல லக்னத்துக்கு 10ஓ, லக்னாதிபதிக்கு 10லயோ சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக நல்ல பலனை ஜாதகருக்கு கட்டாயம் பெற்றுத்தரும். இந்த அமைப்புடைய ஜாதகர் உயர் பதவிக்கு நிச்சயமா போயிருவார். அதில எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த வேலையில வந்து அவருக்கு ப்ராஃபிட் அதிகமா வருமா? பிரச்சனை அதிகமா வருமா? அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்தது. மொத்தத்தில உபஜய ஸ்தானங்களில் ராஜ கிரகங்கள் இருப்பதுங்கிறது ஜாதகருடைய அரசு மற்றும் அரசாங்க வேலைக்கு மிக நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற்றுத்தரும். நம்ம சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான். உங்க தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை மறந்துறக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. எனவே, எதுவா இருந்தாலும் உங்க தனிப்பட்ட ஜாதகத்த பார்த்து, அதில என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா, உங்க ஜாதக பலன் உங்களுக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா அப்படிங்கிறது நீங்க ஒரு ஈஸியா ஒரு முடிவு எடுத்துறலாம். எனவே, எல்லாரும் பொதுவா வரக்கூடிய விதிகள உங்க ஜாதகத்தில பொருத்தி பார்த்து, ஆனந்தமோ, அதிர்ச்சியோ, ஆர்ப்பாட்டமோ செய்ய வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவான விதிகள் எல்லோருக்கும் பொருந்தி வராது. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹெராஸ்கோப் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது அப்படிங்கிறத அறுதியிட்டு சொல்லும். எனவே, ஒருத்தர பார்த்து போட்டியோ, பொறாமையோ, வயித்தெரிச்சலோ எதுவுமே நம்ம படாம, நம்ம வேலைய நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலே, நமக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் லைஃப் தியரி. யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது. யாருடைய முன்னேற்றத்தையும் யாரும் ஒரு பேரியர் போட்டு நிக்க வைக்க முடியாது. எனவே, எத பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க ஜாதகத்தில என்ன அமைப்புகள் இருக்கோ, அதுக்குண்டான விஷயங்கள நீங்க கண்டிப்பா அடைஞ்சே தீருவீங்க. உங்க கொடுப்பினைய யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாது. யாரும் பிளாக் பண்ணவும் முடியாது. எனவே,
உங்கள் ஜாதகத்தில் நடக்கின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அது கிடைக்குமா, கிடைக்காதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்குண்டான வழிமுறைகள், வழிபாடுகளை தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக நம்ம ஜெயிக்கலாம். எனவே இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கங்க. சுய ஜாதகத்தில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி வருதான்னு பாருங்கள். கண்டிப்பாக பொருந்தி வந்துச்சுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போலவே உங்களுடைய நண்பர்களும் பயன்பெறட்டும். எல்லாரும் எல்லாமும் பெற்று இந்த உலகத்தில் சௌபாக்கியத்தோடு வாழ்கிறதுக்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் உதவி செய்யட்டும். நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பொதுவான தகவலுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எனவே கூடிய விரைவில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் டியூன் பண்ணிக்கிங்க. என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, உங்கள் நேச்சர் என்ன, உங்கள் கெப்பாசிட்டி என்ன, எந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும், எந்த காலகட்டம் சுபிட்சமாக இருக்கும், எந்த காலகட்டம் மீடியமாக இருக்கும், இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். பெத்த அப்பா அம்மாவை பாத பூஜை பண்ணுங்கள், மரியாதை செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் உயருவீங்க. நன்றி, வணக்கம்.